என்னோட அன்பான அழகான எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வணக்கம். இன்றைக்கி ஊருக்கு வந்துட்டு 5th டே ஆகிடுச்சு. நல்லபடியாக போகுது. நீங்களும் நல்லபடியாக உங்களோட வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறோம். எனிவே நீங்கள் வந்து இந்த ஒரு 5 மினிட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறதுக்கு ரொம்ப நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே சொல்கிற மாதிரி டெய்லி காலையில் புட்டு தான் இருக்கும். புட்டு பழம் சாப்பிட்டு போர் அடித்ததுனால புட்டு பயறு பொரியல் மாற்றிட்டோம். இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஆனால் இது கூட கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான கட்டஞ்சாயை குடித்தா தான் அது கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் கேரளாவுக்கு வரும்போது இந்த 2 காம்பினேஷனும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். புட்டு பழம் ப்ளஸ் இந்த புட்டு பயறு பொரியல். அப்புறம் வந்துட்டு காலையில் கொஞ்சம் சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் செடியெல்லாம் நடலாம்னு நினச்சிட்டு இந்த வாட்டர் பிளான்ட் வந்து பிடுங்கி எடுத்து நட போகிறோம். இதை வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அந்த ஐடியாவில் தான் பண்ணுறோம். ஆனால் இங்கேருந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு போன ஒரு செடி இன்றைக்கி வரைக்கும் வளர்ந்தது கிடையாது. ஏன் தெரியல, கிளைமேட் சேஞ்சினால் அது சோர்ந்து போகுது அங்கே போனதுக்கப்புறம். எனிவே நட்டப்ப அழகாக இருந்துச்சு, அதனால் அப்படி வச்சுட்டோம். நான் வந்து இப்போ வீடியோ எடுக்க ஆரம்பித்தனால எங்கள் அம்மாவுக்கு வந்து சமைக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஒரு உற்சாகம் வந்துச்சு. ஸோ அப்பாக்கிட்ட சொல்லிவிட்டு ஒரு ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோம். இது வந்து கடல் மீன் கிடையாது, லேக்கிலேருந்து கிடைக்கிற ஃபிஷ்ஷு. 320 ருப்பீஸு, 2.5 kg. நார்மலாக வாஷ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால் நல்லா சாரம் போட்டு உப்பு போட்டு கல்லில் நல்லா உரசி வாஷ் பண்ணணும். இல்லைன்னா அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி அதோடய ஸ்மெல்லு வரும், சாப்பிட முடியாது சுத்தமாக. இந்த மீனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்கு உடம்புக்குள்ளே வந்து நிறைய நெய் இருக்கும். ஸோ இது ஃப்ரை பண்ணாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, நெய்யோட வாசனையும் அந்த டேஸ்ட்டும் தான் அதிகமாக இருக்கும். வயசானவங்க சாப்பிடலாமான்னு எனக்கு ஒரு டவுட்டு தான் இந்த நெய் இருக்கிறதுனால. ஆனால் எல்லாருக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்காது. இந்த ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டு மற்ற ஃபிஷ் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட ஃப்ளெஷ் வந்து சாஃப்டாக இருக்காது. குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஃபிஷ்ஷோட வயரை கட் பண்ணதுக்கப்புறம் பெரிய ஒரு எக்கு கிடச்சிச்சு. ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த நெய் கிடச்சிச்சு. இந்த எக்கு வச்சு நம்ம இன்றைக்கி எக்கு ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ வந்து எண்ணெய்க்கு பதிலாக இந்த நெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணும்போது கையெல்லாம் கட் ஆகிடுச்சு அம்மாவோட. அதுக்கப்புறம் நானே தான் இது கட் பண்ணி எடுத்தோம். இங்கே பாருங்கள், இது தான் ஃபுல்லாக நெய். ஸோ இது குழம்பு வச்சாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, அந்த நெய் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இது மட்டும் கட் பண்ணி எடுத்து க்ளீன் பண்ணணும். அப்புறம் வந்துட்டு இது எப்படி சமைக்கிறேன்னு சொல்லித்தரேன். சின்ன பீஸாக கட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப பெரிய பீஸ் ஆச்சுன்னா மசாலா இறங்காது. ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மிளகு பொடி கொஞ்சம் அதிகமாக போடணும். சில்லியோட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி போட்டு கண்டிப்பாக ஒரு 1/2 hour ஆகுது அப்படியே அது வெளியில் வச்சிடணும். அப்போ தான் மசாலா வந்து கரெக்டாக அந்த எக்குக்குள்ளே இறங்கும். இல்லைன்னா வந்து சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிடிக்காம போயிடும். இப்போ வந்து எங்கள் அம்மா எல்லாம் போட ஆரம்பித்தேன். ஆல்ரெடி எங்கள் அம்மா சமைக்கும்போது கொஞ்சம் காரமாக தான் சமைப்பேன். எங்கள் அம்மா என்ன சொல்லணுன்னா, நம்ம எப்போ சமைச்சாலும் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நான்வெஜ்ஜு சாப்பிட்டு சலிக்காது. அந்த நான்வெஜ்க்குன்னே கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது நான் வீடியோ எடுக்கிறனால இன்றைக்கி அம்மா வந்து எல்லாம் செஞ்சு காமிக்கிறோம், இப்படி தான் அது பண்ணணும்னு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கனால உப்பு போட்டுட்டாங்க, அவ்வளோதான். இது வந்து ரொம்ப குழைக்கக்கூடாது. குழைச்சிச்சின்னா ரொம்ப உடஞ்சி போயிடும். ரொம்ப உடஞ்சி போச்சுன்னா டேஸ்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பீஸெல்லாம் இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சுட்டு லோ ஃப்ளேமில் கிட்டத்தட்ட 15 to 20 minutesல ஃப்ரை பண்ணோம். இப்போ பார்த்தா தெரியும் எல்லோ கலரில் அதில் நெய் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இனி இந்த 20 minutes வந்துட்டு இந்த நெய்யில் இருக்கிற அந்த ஆயிலு தான் வந்து அந்த ஃபிஷ் எக்கை வந்து ஃப்ரை பண்ண வைக்கும். இப்போ பார்த்தா தெரியும் ஃபுல்லாக எல்லோ கலராக மாறிடுச்சு. அது ஃபுல்லாக அந்த நெய் தான். ஆனால் இப்போ வந்து குக் ஆகிடுச்சு சொல்லி எடுக்கக்கூடாது. இப்போ எடுத்தால் சாப்பிட முடியாத அளவுக்கு நெய் இருக்கும் சுற்றி. இது வந்து இப்படி விடணும். ஆனால் வந்து இடைக்கிடைக்க லைட்டாக வந்து இளக்கணும், இல்லைன்னா வந்து கரு பிடிச்சிடும். இப்போ ஒரு 20 minutes ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா தெரியும் அந்த எல்லோ கலரெல்லாம் இப்போ தெரியலை. இப்போ வந்து ஃபிஷ்ஷோட எக்கு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதை எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஆறி போச்சுன்னா நல்லா இருக்காது. ஆனால் வந்து பசங்களுக்கு ஒரு கட்லெட் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கொடுக்கும்.
பேலன்ஸாக இவ்வளோ தான் இருந்துச்சு. மற்றதெல்லாம் வந்து அந்த ஃபிஷ்ஷு குக் பண்ணும்போதே அது யூஸ் பண்ணிவிட்டு அதுலேயே. இப்போ நான் காமிச்சு தரேன். இது வந்து இது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எனக்கு அந்தளவுக்கு தெரியல. ஆனால் வந்து சின்ன பசங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கிடச்சிச்சின்னா ட்ரை பண்ணுங்கள். இனி மிச்சம் இருக்கிற அந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம வந்து ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பீஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். பேலன்ஸ் வந்து எடுத்து வச்சுட்டோம் நாளைக்கு குழம்பு பண்ணுறதுக்கு. தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி, மிளகு பொடி போட்டு இதுவும் வந்து ஒரு 1/2 ஹவர் மினிமம் வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணதுனால மீனுக்குள்ளே அது இறங்காது. அது இறங்குற வரைக்கும் அது வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சமைக்கணும். இல்லைன்னா வந்து டேஸ்ட் இருக்காது. நான்வெஜ் எப்போவுமே அந்த மசாலா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வைக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது நல்லா ரெட்டாக தெரியும். ஆனால் நார்மல் மிளகு பொடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். காஷ்மீரி சில்லியெல்லாம் யூஸ் பண்ணலை. இப்போ வந்து இப்படியே வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுட்டோம். இந்த மீன் வந்து அங்கே கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது. இந்த மீனோட பேர் வந்து வாளை மீன். இது வந்து நீங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் இல்லை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து 2 சைடும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதான். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.